பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள்ல ஆண்கள் வந்து மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துட்டு வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மை அதுவல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரத்தனியாக்கள் எல்லோரும் வந்து மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்கு. அது ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோட பார்க்கவே மாட்டீங்க. ஆனா பெண்கள் ஒரு குடும்ப அமைப்புல நிறைய சாதி அதிகாரத்தை கையில உள்ளவங்களா தான் இருக்காங்க. அவங்க படிச்சவங்களா இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா கல்வி வந்து எங்க ஊரை மீட்டெடுத்துரும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா கல்வி மீட்டெடுக்கல. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்க ஊருடைய நிலைமை வந்து அப்படிதான் இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகள்ல போனா, நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகணும்னு சொல்லிட்டு அது கலைச்சு போடும் பொழுது, சீட்டு கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும். நமக்கு வேற வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்க நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமால நிறைய வந்திருக்கு ஆண்கள் பார்வையில பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா? ஆத்மார்த்தமா, உண்மையா, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகள்ல இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதுல போலித்தனம் இல்லை. இதுல வந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதுல ஆண்கள் வந்து ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்குதுல. அப்புறம் இந்த குரூப் ஃபுல்லாவே நான் வந்து நன்றி சொல்லணும். மீரா வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்பவுமே என் மனசுல வந்து சுமந்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து அவருடைய கலை திறமை நான் ஆன்னு பார்த்துருக்கேன். நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே வந்து டிராவல் பண்ணார். மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். அதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்கே ஆனந்த், பிரகதீஷ், சுற்றி தம்பி தான், லிங்கேஷ், எல்லாருமே வந்து என்னன்னா ஆண்பால் பெண்பால்னு விகடனில் நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிர்ஷ்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லைன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதில் உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் கொண்டு வரல, யாருக்கும் இந்த வலியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.